வணக்கம் பவிஷன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன், ஆனா எத்தனையாவது பிறந்த நாள்னு சொல்ல இல்ல. எத்தனையாவது பிறந்த நாள்? எத்தனையாவது பிறந்த நாள்? தம்பி சொல்றாரு உங்களுக்கு 2வது பிறந்த நாளா? அவருக்கு 2 உங்களுக்கு 1 வச்சுக்கொள்வோம். சரி, எத்தனையாவது? 17வது. ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, என்ன டியூஷன் எல்லாம் போனீங்களா? எங்க போனீங்க? அதான் எங்க? யாழ்ப்பாணம் போனீங்களா? அந்த 6:30 மட்டும் பிறந்த நாள்னு சொன்னாலும் வெளியில ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுத்தாம படிப்பு தான் முக்கியம்னு போயிட்டாங்க. 6:30 பிறகுதான் நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க ஒருத்தங்க. என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் படிக்கிறீங்க, வருங்கால இன்ஜினியர் அப்படியா? சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து ஒருத்தங்க வந்து எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? நான் சொன்னா அது சர்ப்ரைஸ் இல்லை, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சித்தா, மாமா, அம்மா. யாரு யாரு? சித்தா, மாமா. சித்தாட பேர் என்ன? சசி. எங்க இருந்து வந்திருக்காங்க? ஜெர்மனில இருந்து வந்திருக்காங்க. சரி, வேற யார்ட்ட பேர் சொன்னீங்க? மாமா எங்க இருக்கிறாங்க? மாமாவோட பேர் என்ன பேர்? தாஸ். இல்ல, இன்னைக்கு விட்ட கல்யாண நாளா? சரி, அன்றைக்கு அவங்க கிஃப்ட் அனுப்பினாங்க தானே? சரி, அப்ப அவங்க எங்களுடைய வாடிக்கையாளர், அவர்களுக்கும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய எத்தனையாவது அனிவர்சரி? 9வது. இனிய 9வது திருப்பண நிறைவு நாள் வாழ்த்துக்கள். ஓகே, மாமாட்ட அப்படியே சொல்லி விடுங்க. சரி, ஆனா மாமா அனுப்பல, சித்தியும் அனுப்பல. வேற ஒருத்தரையும் தெரியாதா? எங்க சயின்ஸ் எங்க படிக்கிறீங்க? சயின்ஸ் வேர்ல்டுல அங்க இருந்தா வந்திருக்கு. என்ன செய்வோம்? சாக்லேட் பிடிக்குமா? நிறைய பிடிக்குமா? சரி, நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு இந்த உங்களுடைய 17வது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு 17 வயசை கடந்து 18வது வயசுல வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் வந்து இனிப்பா அமையோன்னு மட்டும் சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டோட அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, ஏன் அப்படி? அங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி? ஏன் படிக்கிறார்கள் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லை, இருக்கிறாங்க தானே. எனக்கு தெரியாது, அங்க இருந்து தான் வந்திருக்கு, அந்த அட்ரஸ் போட்டு தான் வந்திருக்கு. என்ன செய்வோம்? நீங்க இல்லைன்றீங்க, அவங்க சயின்ஸ் வேர்ல்டு சொல்லுங்கன்றாங்க, நான் என்ன செய்யறது? வேற இருக்கும் தெரியலாம், சொல்லலாது தேடி கண்டுபிடிக்கணும். சயின்ஸ் வேர்ல்டுல யாரும் இல்லையா? அவங்க சொன்னாங்க சயின்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு புரியும்ன்றாங்க, நான் என்ன செய்யறது? மாஸ்டர் வேற எல்லாம் இப்ப அனுப்ப மாட்டாங்க. யாராவது கேர்ள்ஸ் இருக்கா? ஒருத்தரும் இல்லையா? படிக்கிறாங்களா கேர்ள்ஸ்? எத்தனை பேர்? ஸ்கூல்ல படிக்கணுமா? எனக்கு டியூஷன் ஆள் என்ன மாதிரி தான் நிறைய பேர் படிக்கணுமா? அப்ப பள்ளிக்கூடத்தான் வந்திருக்கான்னு சொல்றீங்களா? அப்ப எங்க இருந்து வந்திருக்கு? சித்தா மாமா இல்லையே. சித்தா அன்னைக்கு அனுப்பிட்டாங்க, நெடுகளும் சித்தா அனுப்ப மாட்டாங்க, பாவம் சித்தா. அதோட இங்க நேரா வந்து நிக்கிறாங்க. ஏன் சித்தா ஒன்னும் கொடுக்க இல்லையா? சரி, வேண்டி வச்சிருக்காங்க, தருவாங்க என்ன சித்தா? ஓகே, சித்தா இல்ல. அண்ணாவா? அண்ணா இதுலயும் தென்னை பேர் இருக்கா? வேற ஒன்று பேரையும் சொல்லி விடுங்க. கவிஷர் இல்லை. சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய பிறந்த நாளை வந்து இங்க நிறைய சொந்தங்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து கொண்டாடட்டாம்னு சொல்லி உங்களுக்காக 2 கிலோ பட்டர் கேக் அனுப்பி இருக்கிறாங்க.
அதோட சேர்த்து உங்களுக்காக 1 கிலோ டேட்ஸ் கேக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, சரி. யாரு இதெல்லாம் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க? யாரா இருக்கு? எனக்கு என்ன நீங்க உங்களுக்கு தானே வந்திருக்கு. எனக்கு அது எனக்கு தெரியுமா யார் உம்மல்ல பாசம் உமா கேரட் போடணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சாங்களா? யார் பாசமான ஆகல சொல்லுங்க பாபு. எல்லாருமே பாசமான ஆகலாம். அவ எல்லாம் டீமா சேர்ந்து அனுப்பி இருக்கணுமா? இருக்கும். பிடி கொடுக்காமயே பேச்சு இருக்குதானே? இருக்கும். இல்ல, எனக்கு அது சரியா சொல்லணும். யாருண்டு இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக இல்லாத எனக்கு சரியா சொல்லணும். யாருண்டு ஓகே. ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன் போட்டு ஒரு கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே. சரி, என்ன கண்டுபிடிக்கவே இல்லையே. கண்டுபிடிக்கிற ஐடியாவே இல்லையா? ஏன் அப்படி? ஐடியா இல்லையாடா பாவம். இப்போ அனுப்பினவங்க கொண்டு போங்க. அது 6:30க்கு தான் வருவாங்கன்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க. பாவம் இல்ல, நீங்க சொல்லாடி அவங்க ரொம்ப கவலைப்பட போறாங்க. இப்ப யாருக்கு? அவங்களுக்கா? அப்ப அவங்க என்ன காசு தர மாட்டாங்களா? என்ன செய்வோம்? நாங்களெல்லாம் அவங்கள்ட்ட தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். சரியா? ஓகே. யாரா இருக்கு இப்ப? நானும் 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சித்தாவும் மாமாவும். என்ன 2 பேரும் தான் பிடிச்சாங்களா? மெட்டாக்களோட பிடிக்கலையா? பிடிக்கும். யாருன்னு தெரியும்? இவ்வளவு தான் தெரியும். எனக்கு இவ்வளவு தான் தெரியும். உலகமே யாரு? சித்தியும் மாமாவும் தானே? அப்படியா? சித்தப்பாவா? சித்தப்பான பேர்? இவங்கட ஹஸ்பண்ட் பேர் ராஜசேகர். இல்லையே, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. என்ன சொல்லுங்க, மறைக்கிறீங்க போல இருக்கு. சயின்ஸ் வேர்ல்டுல இருந்து தான் வந்திருக்கு. மறைக்குது. என்ன செய்வோம்? அண்ணா சொல்லுங்க. சயின்ஸ் வேர்ல்டுல யாராவது இருக்கிற மாதிரி தெரியுமா? எனக்கு தெரியுமா? நான் வருத்தப்படுவேன். எப்படி? ஏன் மறைக்கிறீங்க? அப்ப எனக்கு இல்ல, ஒருத்தரும் இல்லையா? அந்த அண்ணா சொன்னா இருக்கா? இருக்கு. சரி, யாருன்னு சொல்லிடுங்க. ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு தரணும். எனக்கு தெரியாது. யாரு பின்னாடி தெரியலையா? இல்ல, யார முடிவா சொல்ல போறீங்க? யார முடிவா சொல்ல போறீங்க? யார பையனா சொல்ல போறீங்க? அப்ப ஆனா நீங்க அனுப்பினவங்க பேரை சொல்லவே இல்லை. நீங்களே சொல்லுங்க. நாங்க சொன்னா அது சர்ப்ரைஸ் இல்லை. நானே கொண்டு போட்டா கிஃப்ட். சரி, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கு? இப்படியே அறுக்க கூடாது. கிஃப்டா தான் இருக்கு. அது என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? தாங்கோ அப்படியெல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுங்க. வண்டி தாத்தா இருக்குங்க. சொல்லு, அவர்கிட்ட வேற சொல்லு. முன்னு நினைக்கிறேன். வண்டி தாத்தா. அவர் யாரு? இது நினைக்கிறாரா? என்ன பேர்? கதிரவேலி. கதிரவேலி. யார்? தாத்தாவா? டேய் போட்டு அடி நடக்கும் தும்பு கட்டியால. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? அவர் சத்தம் கொண்டு வருது. என்ன இருக்கு? இதயம். இதயம் தானே. அவன் சயின்ஸ் வேர்ல்டுன்றாங்க. என்ன சொல்லுங்க நீங்களே. எனக்கு என்ன தெரியும்? அதான் நான் சொல்ல கெஸ் பண்ண சொல்லி ஊபிச்சு சொல்ல சொல்றேன். ஊபிச்சு சொல்ல சொல்றேன். அதான் நான் சொல்றேன். அங்க இருந்தா வந்திருக்கு. 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி மட்டும் எங்க நின்றீங்க? டியூஷன்ல தான் நின்றீங்க. அதான் நான் சொல்றேன். அங்க இருந்தா வந்திருக்கு. அங்க ஒரு ஏன் அப்படி? அங்க ஒரு பழக்கம்.
ஒருத்தரையும் பழக்கவில்லையா? கெட்டிக்காரன். பிறகு என்ன? சரி, ஓபன் பண்ணாம கையில பார்த்து சொல்லுங்க பாப்போம் என்ன இருக்குமெண்டு. காசு காசு. சரி, எவ்வளவு ஆண்டு பாருங்க. பாத்தீங்களா, நிறைய காசு வந்திருக்கு. நான் தான் எடுப்பேன். ஆனா அனுப்பினவங்களை தான் சொல்லல. எங்க இருக்குது அம்மா இப்போ கடந்து போக மற்ற வேலை முடிக்க போகும். 1 லட்சம். எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் இருக்குது. என்ன செய்வோம்? பர்த்டே பார்ட்டி வைப்போமா இல்ல படிப்பு செலவுக்கு எடுப்போமா? என்ன செய்வோம்? மோட்டி ஜெயம் எடுப்போம். 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன மோட்டபைக் வரும்? மிச்சதை நாங்கள் ஓட்டு எடுக்கிறாங்க. பிறகு என்ன? இங்க அண்ணா நிக்கிறாங்க பின்னுக்கு. இப்படி ஒரு பக்கவரமான அண்ணா கிடைக்க வேண்டும். சரி, மோட்டபைக் என்ன பைக் எடுத்து கொடுக்க போறேன்? என்ன பைக் எடுத்து கொடுக்க போறேன்? முலாம் ஒன்று 1 லட்சம் தான் எடுக்கிறேன். எப்படி மட்டமா பாத்துக்காத? சரி, என்ன ஐடியா? என்ன ஐடியா? நீங்க சொல்லுங்க. சரி, நான் ஒரு சொல்றேன். உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட படிப்பு செலவுக்காக வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து இப்பதானே ஏஎல் எடுத்தீங்களாக்கும். என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க? 9. கெட்டிக்காரன் 9 எடுத்துட்டு, ஆனா சரியா கெஸ் பண்ண. சரி, 9 எடுத்துருக்கிறீங்க. இனி வந்து உங்களுடைய எதிர்காலம் ஏஎலோ அல்ல ஜூனிக்கு போனாலும் சரி, உங்களுடைய ஃபியூச்சர் செலவுக்காக இந்த காசை வச்சிருக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்களா? யாரா இருக்கு? உங்களோட வாயால அந்த பதில் வேற மட்டும், சரியான பதில் வேற மட்டும் நாங்களும் விட போறது இல்லை. யாரா இருக்கு? அப்ப இப்படி எல்லாம் சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்கன்னா யாரா இருக்கு? என்ன எனக்கு சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியல? வேற வேண்டியவங்க தான் இருப்பாங்க. அதான் எத்தனை சொல்லி நோட்டு தருவீங்க. சரி, ஃபைனலா யாரு? அதுக்கு இல்ல மாமாவா அல்லது சித்தப்பாவா இல்ல சித்தாவா? சொல்லு. 3 பேர். அதான் ஒரு ஆளை சொல்லு. 3 பேர் வருத்தப்பட மாட்டாங்க. ஒருத்தங்க சொல்லல. இல்ல, எல்லாரும் சேர்ந்து அனுப்பல. ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. சித்தா வந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. அவ சித்தான பேரை கட் பண்ணுங்க. 3 கிலோ கேட்கண்டா யோசி யார் யாரும் மட்டும். சரி, 1 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி உங்களோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா யாரா இருக்கு? சித்தாவா? சித்தான பேர் இல்லாட்டிக்கு பரவாயில்ல. எனக்கு சித்தா இல்ல. சித்தா வந்து ஷர்ட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்னோட கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்ப என்னோட தந்திருக்கிறாங்க கொடுக்க சொல்லி. சித்தாட பேர்ல இருந்து வரையில. கரெக்டா கேஸ் பண்ணுங்க பாப்போம். சித்தாதான் எப்பவுமே உங்களை அக்கறை பாசம் எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த டிப்ட் வந்து சித்தாட இருந்து வரையில. சரி, யாரும் சொல்ல. ஃபைனலா ஒருத்தங்களை கேஸ் பண்ணுங்களேன். அந்த 3 பேர்ல ஒருத்தங்க தான். அது யாரு? யார சொல்ல போறீங்க? அந்த ஃபைனலா யார்கிட்ட பேரை நீங்க சொல்ல போறீங்க? சித்தான பேரா? இல்லை, சித்தா இல்லை. இல்லையே, வேற பேட்ட வேற ஆகல பேர்ல எல்லாம் இருந்து என்ன என்ன பேருன்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை திருப்பி சொல்ல போறீங்களா? சரி, அப்ப மாமாவா இருக்கலாம். இல்ல, ஃபைனல் கெஸ்டிங் யாரு? சித்தான இருந்து வேற இல்ல. சித்தப்பா இல்லையே. வேற மாமா. ஆமா, இல்ல சேர்ந்து அனுப்பல. சித்தா அப்படித்தானே? சரி, பாப்போம். இப்படி எவ்வளவுதான் அடிச்சு கேட்டாலும் அந்த சித்தப்பாவும் சித்தாவையும் தரும். வேற யாரையும் சொல்ல மாட்டீங்க. அப்படித்தானே? மாமாட்ட இருந்து கண்டிப்பா வேற இல்ல. ஓகே, பாப்போம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பவிஷன். ஓயலில் நாங்கள் எதிர்பார்த்தது போல 9 எடுத்ததற்கு வாழ்த்துக்கள். அதே போல் ஏஎல்லிலும் நல்ல பெறுகளை பெற்று உனது கனவுகள் எல்லாம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். We are so proud of you, Mr. Maheshwaran Pavishan. You did it 9.
ரெண்டு போட்டு அனுப்பி இருக்காங்க. அந்த அனுப்பினது யாரு? ஐயோ இவ்வளோ நேரம் தான் கேட்டீங்க. அதைத்தான் கேட்டமே, நீங்க சரியா சொல்லலையா? சொல்லியிருந்தா நாங்க நிப்பாட்டி இருப்போம். அந்த அனுப்பினது யாரு? இப்படி எல்லாம் என்ன சொல்ற சென்டிமெண்டா போட்டு போட்டு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்கடா யாரா இருக்கு? உடனே சொல்ல போறாங்க சித்தாதான். சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய ரிசல்ட் ஷீட் எல்லாம் இதில் ஆட் பண்ணி இருக்கிறாங்க. வாழ்த்துவோர் வந்து தனு, தர்ஷிகன் அண்ட் டயானா. யார் அது? சித்தான இல்ல சித்தாண்ட பிள்ளை. சித்தான பிள்ளைகள் ஜெர்மனில இருந்தா. சரி, ஆனா ஏன்னாப்பா அவங்கள சொல்ல இல்ல. சித்தாதுன்னா அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, வேற வேற ஆக்கலாடு. அதானே பாத்தீங்களே, ஏன் கெஸ் பண்ணல? என்ன செய்வோம்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் தயானா? ஒரே மாலையாட்டிங்க. அடிக்கலாமா? சரி, ஒன்று கொடுத்து விடுங்க போய். பாவன் அந்த பிறந்த நாள் என்று கொடுக்க கூடாது. சரி, உங்களுக்கு அதோட சேர்த்து என்ன பேர் சித்தப்பாக்கு? ராசுக்குட்டியா? அவங்கள சேர்த்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதோட சேர்த்து சித்திர வேறையும் சொல்லிடுறேன். பாவம் சித்தி தான் எங்களோட கதை அரேஞ்ச் பண்ணினவா. ஓகே, விஷய ஹாப்பி பர்த்டே, கங்க்ராச்சுலேஷன். சின்ன புன்னகையோட. ஓகே, இவ்வளவு நேரம் வந்து சித்தின வேற தானே சொன்னீங்க. அதுக்காக அந்த வஞ்சகம் இல்லாம இதையும் உங்கள்ட்ட கொடுத்து விட சொல்லி உங்களுக்காக சித்தி எடுத்துருக்கிறா. ஓகே, சரி, எப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி தானா? நன்றி மட்டும்தானா? யாருக்கு? நாங்க இப்படி எல்லாம் மினைக்கட்டு கொண்டு வந்துருக்கோமே, எங்களுக்கு சொல்லாம ரகசியமா சொல்றது. சரி, உங்களுக்காக எங்களுடைய என்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஜெர்மனியில் வசிக்கும் உங்களுடைய சித்தி, சித்தப்பா, தனு, தர்ஷிகன் அண்ட் தயானா சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. இப்ப கேக்க கட் பண்ணுவோம். ஓகே, கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Pavisya. Happy birthday to you. இங்க பாருங்க, ரெடி. சாப்பிடலாம். அதான் மக்கா மக்கா